ஸோ லென்த் கட் பண்ணக்கூடாதுன்னா நம்ம ஹேர் கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வீட்டில் என்னென்னலாம் தேவைன்னு நான் சொல்ல போகிறேன். நான் ஹேர் கட் பண்ணுறதுனால முடி வளருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் எப்படி கட் பண்ணுறதா பார்க்க போகிறோம். நான் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் சொல்லி தர போகிறேன். உங்களுக்கே நிறைய பேருக்கு தெரியும், நான் நேச்சுரல்ஸில் ஒர்க் பண்ணேன் அண்ட் ஆல்சோ ஸ்டூடியோ ப்ரொஃபைலில் தான் ஹேர் ட்ரெஸ்ஸிங் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் என்னென்ன டெக்னிக்ஸ்லாம் ஏன் ஹேருக்கு யூஸ் பண்ணுறேன்னா நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ அதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு டெய்லி வரும். நம்ம சேனல் நம்ம வந்து பியூட்டி, ஃபேஷன், ஹெல்த் இந்த மாதிரி நிறைய விஷயம் பற்றி பேச போகிறோம். இது எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல் அண்ட் ஆல்சோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 8 இயர்ஸாக நான் தான் ஹேர் கட் பண்ணிகிட்ருக்கேன். என் ஹேருக்கு நானே தான் மோஸ்ட்லி பண்ணுவேன். சம்டைம்ஸ் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்துட்டு கேட்டாங்கன்னா அவங்ககிட்டலாம் நான் ஹேர் கட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒரு 7 இயர்ஸாக பார்லர் வச்சுருந்தோம். பார்லர் ஃபுல்லாக என் ஹேரை வந்து நான் தான் கட் பண்ணுவேனே. எனக்கு வந்து அப்போல்லாம் வந்து லாங் ஹேர் இருக்கும். ஸோ லாங் லேயர்ஸ் தான் பண்ணுவேன். இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து ஷார்ட் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாப் கட் பண்ணேன். ஸோ அதனால தான் என் ஹேர் வந்து இவ்வளோ ஷார்ட்டாக இருக்குது. ஸோ என் ஹேர் இப்போ எப்படி இருக்குன்னு நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. அப்போ தான் வந்து ஹேர் கட் பற்றி ஒரு பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். என் ஹேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஏன்னா இங்கே நான் ஃப்ரண்ட்டில் வந்து ரேசர் கட் பண்ணியிருக்கேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா இருக்காது. ஏன்னா பேக்கில் வந்து நான் போல் கட் தான் பண்ணியிருக்கேன். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக வந்து ஹேர் வந்து வேவியாக ஒரு மாதிரி நல்லா க்ரூம்டாக இல்லாத மாதிரி இருக்கும். அது ஷார்ட்டாக இருக்கும் போது கொஞ்சம் அழகாக. இப்போ வந்து வளர்ந்துருச்சு, அதனால தான் நான் இப்போ வந்து ட்ரிம் பண்ணணும், கட் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இதுவே ஒரு வீடியோவாக ஷேர் பண்ணால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி தான் கொண்டு வந்தேன். ஸோ பேசிக்கலாக வந்து ஹேர் என்னென்ன டைப்பில் இருக்குன்னு நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வரணும். அப்போ தான் வந்துட்டு ஹேர் கட் பற்றி லைட்டாக ஒரு ஐடியாஸ் வரும். ஹேர் டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் இருக்குது, வேவி இருக்குது, எந்த மாதிரி அப்படிலாம் கேர்லி அண்ட் ரொம்ப கேர்லியாக இருக்குது. ஸோ இதில் தான் வந்து ஹேர் டெக்ஸ்சர். நிறைய பேர் வந்துட்டு இப்போ கேர்லி அண்ட் வேவிக்கு என்ன ஒரு தாட் இருக்கும் மைண்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேரை வந்து ஸ்ட்ரெயிட் ஆக்கிக்கணும், ஸ்ட்ரெயிட்டனிங் பண்ணணும், ஸ்மூத்தனிங் பண்ணணும் அப்படிலாம் சொல்லி நிறைய பேர் வந்துட்டு அந்த ஒரு டைலமாலேயே இருப்பாங்க. எல்லாருக்கும் என்னென்னா ஸ்ட்ரெயிட் ஹேர் தான் வந்து நல்லா க்ரூம்டாக காட்டும், ஸ்ட்ரெயிட் ஹேர் தான் ஒரு நல்ல லுக் கொடுக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு நினைப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. நம்ம கேர்லி ஹேரையும் வேவி ஹேரையும் கூட நல்ல ஒரு கண்டிஷனர் போட்டு சீரம் போட்டு ஒரு நல்ல ஹேர் கட் பற்றி மெயின்டைன் பண்ணோன்னா அதை விட அழகு கிடையாது. நீங்கள் வினய் தாண்டி ஒரு வயலில் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ட்ரிஷா வந்து கடைசி சீனில் ஒரு கேர்லியாக ஒரு மாதிரி வேவியாக வருவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் எப்போவுமே பியூட்டி தான். அந்த மாதிரி கண்டிப்பாக உங்கள் ஹேரை நீங்கள் கரெக்டான கட் பண்ணி கரெக்டாக கண்டிஷனர் போட்டு ரோல் பண்ணும்போது ஹேரை வந்து அதே மாதிரி கூட நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியும், வீட்டில் கூட சலூனுக்கே போகாமல். ஸோ அந்த மாதிரி டெக்னிக்ஸ் தான் நான் இன்றைக்கி சொல்லி தரப்போகிறேன். ஸோ இப்போ வந்து ஹேர் கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வீட்டில் என்னென்னலாம் தேவைன்னு நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சிசர் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கும் போது அவங்க ஹேர் கட் வந்து நல்லா இருக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டவல் இல்லைனா ஒரு துணி உங்களுக்கு கண்டிப்பாக வேணும், சரியா? உங்கள் நெக் சுற்றி நீங்கள் அதாவது வேர் பண்ணிக்கிறதுக்கு. அண்ட் மோஸ்ட்லி வந்துட்டு அதாவது பனியன் கிளாத், அதுக்கப்புறமா லெகி இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போடாதீங்க. ஏன்னா அதில் போய் முடி மாட்டிக்கிச்சுன்னா முடி வந்து அப்படியே உடம்புலாம் குத்தும். காட்டன் ட்ரெஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து தட்டி விட்டோன்னே ஈஸியாக போயிடும். தேர்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணணும்னு கிடையாது. ஆனால் உங்கள் ஹேரில் வந்துட்டு ஆயில் இருக்கக்கூடாது, டர்ட் இருக்கக்கூடாது. நேற்று முந்தானேற்று ஹேர் வாஷ் பண்ணியிருந்தீங்க, இன்றைக்கி ஹேர் கட் பண்ண போகிறீங்களா கூட அப்சல்யூட்லி ஓகே. பட் ஆனால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆயிலியாக டர்ட்டியாக இருக்கக்கூடாது. தேர்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வெட் பண்ணுறீங்க ஹேரை அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு முன்னாடி சிக்கி எடுத்துக்கோங்க. வெட் பண்ண ஹேரில் ரொம்ப சிக்கி எடுத்து அது வருத்தாதீங்க, முடி கொட்டும், சரியா? அண்ட் ஆல்சோ வந்து இன்னொரு டிப், நீங்கள் ஸ்ட்ரெயிட் ஹேராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வெட் பண்ணலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஹேர் ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும்போது வெட் பண்ணி இழுத்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே வரும். பட் ரொம்ப கேர்லியாக இருக்க ஹேரை வந்து ரொம்ப வெட் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெட் பண்ணி ஹேரெல்லாம் இழுத்து வெட்டிடுவீங்க, அப்புறம் என்ன ஆகணும், காஞ்சலாம் மேலே இழுத்துக்கும். ஸோ வந்துட்டு இந்த ஒரு விஷயம்லாம் நீங்கள் பார்க்கணும். அண்ட் கேர்லி ஹேரை வந்து ரொம்ப கம்மியாக கட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து அதில் லைட்டாக கட் பண்ணாவே ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இதெல்லாம் சின்ன டிப். அண்ட் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா அதாவது ஹாட் வாட்டரில் பண்ணாதீங்க, ரொம்ப வந்து சிக்கு அந்த மாதிரிலாம் வில்ல ஆரம்பிச்சிடும். கோல்டு வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ கண்டிஷனர் வச்சுன்னா கண்டிஷனர் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லேயர் கட் தான் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு லாங் லேயர்ஸ் கூட டெக்னிக் யூஸ் பண்ணலாம். அப்படின்னா லாங்காக வளர்ந்தோடனே நான் லாங் லேயர்ஸ் எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ண போகிறேன். ஸோ நிறைய டைப்ஸ் ஆஃப் லேயர் கட் இருக்குது, சரியா? நம்ம பண்ண போகிறது வந்து ஒரு மிக்சட் கைண்ட் ஆஃப் லேயர் கட் தான். பின்னாடி ஃபுல்லாக லேயர்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டில் வந்து கிராஜுவேஷன் கொடுக்க போகிறோம், லைட்டாக இப்படி வரதுக்கு. அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து ஃபிஞ்சஸ்க்கு வேணும் நம்ம தனியாக வெட்ட போகிறோம், சரியா? ஸோ அதுதான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஃபார்வர்ட் கிராஜுவேஷன் இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு நான் ஃப்யூச்சரில் வந்து நான் ஹேர் கட் பண்ணும்போது சொல்லித்தரேன். இல்லைனா முடிஞ்சிச்சுன்னா ஒரு டம்மி வாங்கி கூட அதெல்லாம் எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். பட் இது வந்து நான் செல்ஃபாக நானே பண்ணுறது தான். ஸோ அதுதான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன்.
மோஸ்ட்லி வந்து மொட்டை மாடியை மட்டும் சூஸ் பண்ணுங்கள், இல்லை பால்கனி சூஸ் பண்ணுங்கள். வீட்டில் சூஸ் பண்ணி வீட்டில் அம்மா அப்பாட்டெலாம் திட்டு வாங்காதீங்க. ஏன்னா முடி விழுந்துச்சுன்னா அது பெருக்குனா கூட போகாது. பிகாஸ் சின்னதாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம நாச்சிங்லாம் பண்ணுவோம், வீட்டுக்குள்ளே கட் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது ஒன் ஆஃப் த டிப் தான். ஸோ இப்போ வந்து நம்ம ஹேர் கட் பண்ண போகிறோம். இப்போ வந்து இந்த ஃப்ரண்ட் லுக் நான் எப்படி கட் பண்ணேன் அண்ட் பின்னாடி லேயர்ஸ் இனிமேல் எப்படி பண்ண போகிறோம் இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், வீடியோக்குள்ளே போகணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஹேர் கட்டில் வந்து நிறைய மித்ஸ் இருக்குது. அதை பற்றி தான் நான் இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹேர் கட் பண்ணுறதுனால முடி வளருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஹேர் கட் பண்ணுறதுனால முடி வளரவே வளராது. ஹேர்ன்றது வந்து ஒரு டெட் பார்ட் தான், சரியா? நம்மளோட அதாவது லிவிங் பார்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாலிக்யூல்ஸ் தான். அந்த இடத்துல தான் உங்களுக்கு வலி இருக்கும், இங்கெல்லாம் உங்களுக்கு வலியே இருக்கவே இருக்காது. இந்த இடத்த கட் பண்ணுறதுனால அங்கே எதுவுமே பாதிக்காது. பட் ஏன் ஹேர் கட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நிறைய முடி கொட்டி வச்சுருக்கோம், கீழே டெய்ல் எண்டாக தெரியும். அப்போ கட் பண்ணிங்கன்னா ஹேர் ரொம்ப திக்காக தெரியும், அதே மாதிரி வந்து ரொம்ப ஹெல்த்தியாக தெரியும். அதுக்காக தான் நம்ம ஹேர் கட் பண்ணுறோம். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட்டன்ஸ் வந்து தானாக சரியாகுமான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் அந்த இடத்த வந்து ட்ரிம் தான் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்காகவே நீங்கள் ஹேர் கட் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் 3 months ஒன்ஸ் வந்து ஹேர் கட் பண்ணியே ஆகணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நேச்சுரல் ஆயில் வந்து இங்கே செக்ரேட் ஆகும், அந்த ஹேரில் படும்போது தான் ஹேர் ரொம்ப ஹெல்த்தியாக தெரியும். பட் டிப்ஸ் வரைக்கும் அது போகாது. அதனால வந்து இந்த இடம் வந்து ஆல்ரெடி வறண்டு போய் கிடக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சிக் எடுக்கிறது அதெல்லாம் பண்ணும்போது அந்த இடம் ரொம்ப டேமேஜ் ஆகும். ஸோ 3 months ஒன்ஸ் வந்து ஒரு 1/4 inch நீங்கள் கட் பண்ணுறது மூலிமா உங்கள் ஹேர் ரொம்ப ஹெல்த்தியாக தெரியும். நீங்களும் வந்து நல்லா க்ரூம்டாக தெரிவிங்க. ஸோ ஹேர் கட் பண்ணுறது வந்து ஒரு நல்ல ஹேபிட் தான். 3 months ஒன்ஸ் நீங்கள் அதாவது கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கம்மியாக. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஏப்ரான் யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட ஏப்ரான் இல்லைன்னா நீங்கள் வந்து நார்மலாக வந்து டவல் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இப்போ டேங்கிள்ஸ் எடுத்துருங்க. எனக்கு வந்து வேவி ஹேர், அதனால நான் லைட்டாக வெட் பண்ணிக்க போகிறேன். நம்ம ஹேர் கட் பண்ணிட்டோன்னே ஒரு 2-3 நாள் கழிச்சு தான் அந்த ஹேர் கட் வந்து பார்க்க ஒரு மாதிரி நம்ம ஹேருக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஸோ ஸ்ப்ரே இருந்துச்சுன்னா ஸ்ப்ரே யூஸ் பண்ணிக்கோங்க, வாட்டர் இருக்குது. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து தலையை டவுன் பண்ணிட்டு வாட்டர் ஊற்றிட்டு வந்துடுங்க. ஸோ நல்லா வெட் பண்ணிட்டேன் நான் இப்போது. ஸோ ஒரு நல்ல ஒரு சென்டராக ஒரு வகுடு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ரேசர் கட் நான் பண்ணியிருந்தேன் சொன்னேன்ல. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா சென்டர் பார்ட்லேருந்து இயர் வரைக்கும் நம்ம ஒரு செஷன் எடுக்க போகிறோம். அதே மாதிரி இந்த சைடு. ஸோ இந்த 2 சைடு இருக்குல்ல, இந்த முடியை நம்ம இப்போ கட் பண்ண போகிறது இல்லை. லென்த் எந்த மாதிரியும் கட்டே பண்ண போகிறதில்ல, ஏன்னா ஆல்ரெடி நான் ரொம்ப ஷார்ட்டாக தான் வச்சுருக்கேன். ஸோ லென்த் கட் பண்ணக்கூடாதுன்னா நம்ம கீழே மட்டும் ஒரு செஷன் எடுத்து ரைட்டாக விட போகிறோம். ஆனால் கீழே மட்டும் கொஞ்சோண்டு முடியை வந்து டிஸ்டர்பே பண்ண மாட்டேன், வெறும் லைட்டாக ட்ரிம் பண்ணிட்டு விட போகிறேன். அது எந்த செஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ காட்ட போகிறேன். உங்கள் ஹேர் வந்து கீழே எவ்வளோ திக்காக தெரியணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ திக்காக வந்து நீங்கள் செஷன்ஸ் எடுத்துக்கலாம். கீழே இந்த முடி இருக்குது பாருங்கள், இதை டிஸ்டர்பே நான் பண்ண மாட்டேன். ஏன்னா அதுதான் என்னோட லென்த். இந்த லென்த்தை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ணுறோமோ நம்ம லேயர் வந்து அவ்வளோக்கு அவ்வளோ கம்மியாகும். ஸோ இந்த லென்த்தை நம்ம கம்மியே பண்ண மாட்டோம். இதுதான் நம்ம கைட் மாதிரி. லைட்டாக மட்டும் ட்ரிம் பண்ணிக்கோங்க. ஸோ அதை நடுவில் 2ஆக பிரித்து ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ இந்த செஷனில் வந்து நம்ம அப்படி தான் வார போகிறோம். இந்த உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, அது உள்ளே வந்து மிடில் செஷன். இந்த முடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த முடி இதுதான் வந்து என் உள் சைடு வருது. இந்த சைடு இருக்க முடி இந்த சைடே வருது. ஸோ அப்படி தான் நான் இப்போ எடுக்க போகிறேன். தூக்கி இப்படி வந்து கட் பண்ணக்கூடாது. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து வாரும்போது வந்து ஃப்ளாட்டாக வந்துட்டு உங்கள் பாடிக்கு ஒட்டினா போல தான் நீங்கள் இதை வாரணும். வாரும்போது வந்து கையை வந்து இப்படி ட்ரூவாக வைங்க. ஸோ இப்படி வாரிட்டு இப்போ வந்து நான் அதை கட் பண்ண போகிறேன். ஸோ அதே மாதிரி இந்த சைடும். ஸோ 2 சைடும் வந்து செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு. இது மட்டும் தான் லைட்டாக டிஃபிகல்ட்டாக இருக்கும், அப்புறமா ஈஸி தான். ஸோ ஈக்குவலாக ஒரு கட்டிங். ஸோ எஸ், இது வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி தான் இருக்கும். இதுக்கப்புறம் வந்து நம்ம லேயர் கட் தான் பண்ண போகிறோம்.
ஸோ நெக்ஸ்ட் இந்த செஷன் ஹேர் இருக்குல்ல, அதுதான் நம்ம எடுத்து இப்போ கட் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. ஸோ இந்த சைடு வந்து மேலே இருக்க அந்த பாதி செஷனை அப்படியே மேலக்கா வாரி நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து இவ்வளோ கட் பண்ண போகிறேன் நான். கட் பண்ணி முடிச்சோடனே லைட்டாக வந்து இது பேர் நாச்சிங்னுவாங்க. அது பண்ணாதான் உங்கள் லேயர்ஸ் வந்து நல்லா டிஃபைண்டாக இருக்கும். ஸோ அது நிறைய பண்ணிக்கோங்க. அந்த லைன் வந்து அப்படி ஸ்ட்ரைட்டாகவே தெரியக்கூடாது இப்போ நீங்கள் கட் பண்ணது. ஸோ எஸ், அதே மாதிரி இந்த சைடு முடியும். ஸோ இதுவும் வந்துட்டு அங்கே எவ்வளோ சைடு முடி கட் பண்ணுமோ அதே முடியை இங்கே கட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி நாச்சிங் பண்ணுறோம். ஸோ எஸ், ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா ஒரு குட்டி செஷன் எடுக்கிறோம். இது க்ரௌனுன்னு சொல்லுவாங்க, அங்கே எடுக்கிறோம். சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேண்ட் போட்டு ஒரு கட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா, லென்த் இருந்தால் லேயர்ஸ் வராது, லேயர்ஸ் இருந்தால் லென்த் இருக்காது. ஒவ்வொரு முடி ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு 3 செஷனாக பிரித்து பண்ணும்போது என்ன ஆகும்னா, லாங் லேயர்ஸ் வந்து எல்லா முடியிலையும் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அதனால தான் நம்ம இவ்வளோ ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி பண்ணுறோம். இதனால் கண்டிப்பாக வந்து உங்கள் ஹேர் அழகாக தெரியும். ஸோ இப்போ நம்ம எடுத்த செஷனை வந்துட்டு அப்படியே வந்து வாரி ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு வரப்போம். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம கொஞ்சம் கட் பண்ண போகிறோம். இதுதான் வந்துட்டு நம்மளோட ஷார்ட்டஸ்ட் ஹேராக இருக்கும் பின்னாடி லேயரில். ஸோ அதே மாதிரி நாச் பண்ணுறோம். எந்த அளவுக்கு அழகாக பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஹேர் ரொம்ப பவுன்ஸியாக தெரியும். ஸோ இந்த ஹேர் வந்து எங்கே போய் விழுதுன்னு பார்த்துக்கோங்க. இங்கே விழுது. ஸோ இங்கேருந்து லேயர் ஆரம்பித்தா நல்லா தான் இருக்கும். ஸோ கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் ஹேர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹைட் செக் பண்ணிக்கோங்க, ஹேர் வந்து கீழே கரெக்டாக இருக்கான்னு. ஸோ கொஞ்சம் தள்ளி ஒரு லைன் எடுத்துக்கோங்க. இது வந்து கீழே வந்து லென்த் பார்க்கறதுக்காக. ஸோ லைட்டாக மட்டும் ட்ரிம் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி இந்த சைடும். ஸோ லைட்டாக ட்ரிம் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். என்னோட பின்னாடி இருக்க முடி வந்து இங்கே தான் இருக்குது, இந்த முடி வந்து இங்கே இருக்குது. ஸோ லைட்டாக ஒரு லைன் கொடுப்பேன் நான். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்த கட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கைடு எடுக்க போகிறேன் நான். ஸோ இதுதான் நம்மளோட ஷார்ட்டஸ்ட் ஹேராக இருக்க போது. ஃப்ரிஞ்சஸ் வெட்டுறீங்கன்னா அது வேறு மாதிரி வெட்டணும். ஸோ நான் இவ்வளோ தூரம் வந்துட்டு கட் பண்ண போகிறேன். என்னோட ஷார்ட்டஸ்ட் ஹேர் வந்து இங்கேருந்து ஆரம்பிக்கும். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறேன்னா, இது அந்த லைன் வந்து ரொம்ப டார்க்காக தெரியக்கூடாது. ஸோ எங்கே கட் பண்ணாலும் இந்த மாதிரி நாச்சிங் நம்ம பண்ணுவோம். ஸோ எஸ், இப்போ வந்து இந்த கைடை ஃபாலோ பண்ணி தான் நம்ம இங்கே வந்து ரேசரே கொடுக்க போகிறோம். ஸோ எப்படி வகை எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, க்ராஸாக எப்படி எடுக்கணும் நீங்கள். ஸோ நம்ம இப்போ கட் பண்ண அந்த ஷார்ட்டஸ்ட் ஹேர் வந்து இங்கே இருக்குது. ஸோ அங்கேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்படி வந்து ரேசர் மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ண போகிறோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி சிசர் நகர்த்திக்கிட்டே இருக்கணும். கஷ்டம்லாம் கிடையாது, இது ஈஸி தான். ஸோ நான் லைட்டாக திருப்பி இந்த சைட் காட்டுறேன். ஸோ
ஸோ நம்மளோட ஷார்ட்டஸ்ட் ஹேர் இது. இங்கே நான் கட் பண்ணியிருக்கிறது பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இப்படி வரணும், இதே மாதிரி லைட்டாக. இதில் என்ன பண்ணுவோன்னா லைட்டாக நாச்சிங் பண்ணுவோம், அப்போ தான் நல்லா தெரியும். அண்ட் இங்கே இருக்க பார்ட்டியும் நம்ம அதே மாதிரி வந்துட்டு கைடை யூஸ் பண்ணி கட் பண்ண போகிறோம். ஃபேஸ்க்கு பர்பண்டிகுலராக இப்படி இழுக்க போகிறோம், இழுத்துட்டு தான் கட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே இருக்க இந்த ஹேரை வந்து இது கைடாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கேருந்து நம்ம கட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி ஸோ இந்த ஹேர்லேயே லைட்டாக நாச்சிங் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அந்த லேயர் நல்லா தெரியும். அதே மாதிரி இந்த சைடு ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, எல்லா சைடும் வந்து கீழே லென்த்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்படி இல்லைன்னா லைட்டாக வந்து நீங்கள் டச் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பேக்லேயே வந்து கண்ணாடி வச்சு செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் லேயர் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த பார்ட் மட்டும் பாக்ஸ் பண்ணி நீங்கள் லேயர் பண்ணலாம். லைக் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு நிலா மாதிரி போட்டு திருப்பி நீங்கள் மேலே எடுத்து முடி கட் பண்ணிங்கன்னா இன்னும் லேயர்ஸ் வரும். ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு வந்து ஃப்ரிஞ்சஸ் இல்லைனா பேங்க் கட் பண்ணோன்னா அதுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது வந்து நல்லா காஞ்சோன்னே எப்படி இருக்குன்னு நான் காட்டு போகிறேன். ஸோ எஸ், இந்த மிக்சட் லேயர் கட் வந்து முடிஞ்சிருச்சு. ஃப்ரண்ட்டில் வந்து லைட்டாக வந்து நம்ம ரேசர் கட் பண்ணியிருக்கோம் அண்ட் பேக்கில் வந்து லேயர்ஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து என் ஃபேஸ்க்கு வந்து சூப்பராக சூட் ஆகும். அண்ட் மெயினாக வந்து இந்த மாதிரி லேயர் ஹேர் கட்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஸ்பா அண்ட் கண்டிஷனரிங்கில் யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து இந்த லேயர் வந்து உங்களுக்கு கரெக்டாக செட்டில்டாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த கேர்ள்ஸ் அந்த டெக்ஸ்சரைஸ் பண்ணியிருக்கோம்ல அதெல்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக தெரியும். நம்ம ஆல்ரெடி இந்த ஹேர் ஸ்பா பண்ணியிருக்கோம், அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணா மறக்காமல் செக் பண்ணுங்கள். நான் வந்து ஒவ்வொரு வாட்டியும் ஹேர் வாஷ் பண்ணும்போது ஸ்பா க்ரீம் யூஸ் பண்ணி தான் ஹேர் வாஷ் பண்ணுவேன். ஸோ இது வந்து இன்னும் 2 நாளில் வந்து இது சூப்பராக தெரியும். நான் 2 நாளுக்கு அப்புறம் பண்ணுற வீடியோவை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்து மறக்காமல் செக் பண்ணுங்கள் அந்த ஹேர் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக. ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரி ஃபேஸ்க்கு வந்து எப்படி இப்படிலாம் ஹேர் கட் பண்ணலாம், என்னென்ன மாதிரி ஹேர் டெக்ஸ்சருக்கு வந்து எப்படி இப்படிலாம் ஹேர் கட் பண்ணலாம் சொல்லிட்டு நான் ஃப்யூச்சரில் வந்து வீடியோ பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு வந்து இந்த ஹேர் கட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து எல்லாருமே ட்ரை பண்ணலாம். ஈவன் ஸ்ட்ரெயிட் ஹேருக்கு கூட வந்துட்டு ஃப்ரண்ட்டில் கிராஜுவேஷன் பண்ணிங்கன்னா இப்படி வரும் அது. ஸோ ஃப்ரண்ட்டில் கிராஜுவேஷன் பண்ணி பின்னாடி லேயர் கொடுக்கும்போது நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி வேவி ஹேர், எனக்கு வேவி ஹேர் தான், எனக்கு வந்து இது ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா நான் கட் பண்ணிட்டு எதுவுமே பண்ணல, அப்படியே இது ஃப்ரெஷ் ஹேர். நான் வந்து க்ளோ பண்ணல, எதுவுமே பண்ணல, கட் பண்ணிட்டு இன்னும் கூட முடி கூட ஃபேஸில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பார்க்கும்போதே இது வந்து அழகாக இருக்குல்ல. ஸோ வேவி ஹேருக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஈவன் கேர்லி ஹேர் கூட நல்லா தான் இருக்கும். இந்த ஹேர் கலர் வந்து ஹோம்மேட் கலர் தான். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணா மறக்காமல் செக் பண்ணுங்கள். மாதிரி கிளச்சஸ்லாம் போடும்போது நல்லா லேயர் கட் தெரியும். இந்த இடத்துல வந்து நீங்கள் தூக்கி போடும்போது ரொம்ப அழகாக தெரியும் அந்த லேயர் கட்லாம். ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ஹேர் ஸ்டைல்ஸ் ட்ரை பண்ணலாம். ஈவன் வந்து போனி டெயில் போட்டிங்கன்னா கூட ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ எஸ், ஆக்சுவலி நான் எதுவுமே பண்ணல, ஹேர் கட் பண்ணிட்டு இது அப்படியே தான் இருக்குது. இந்த ஹேர் நான் இன்னும் க்ளோ பண்ணல, கண்டிஷனிங் பண்ணல,
வாஷ் பண்ணிங்கன்னா இது செம்ம அழகாக இருக்கும். ஃபேஸ்க்கு வந்து அப்படியே வந்துட்டு செதுக்குன மாதிரி வந்து இது வந்து விழும் உங்களுக்கு இப்படி. அதே மாதிரி பின்னாடியும் ரொம்ப அழகாக விழும், ரொம்ப அப்படியே பப்ளியாக அழகாக தெரியும். இந்த ஹேர் கட்டை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணிட்டு எனக்கு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். ஸோ see you in next video. Bye.